Watch full episodes on Jio Hotstar. ஏடிஎம் மிஷினை எடுத்துட்டு போகாதீங்க. அதை இங்கேயே வைங்க. அதுல 1 கோடி ரூபாய் இருக்கு. அது எங்களுக்கு சொந்தமானது. சொன்னபடி கேட்டு நடந்துக்குங்க. சிவா, நம்ம ஸ்கூலுக்கு ஏடிஎம் மிஷின் வரதா இருந்தது. அத திருடிட்டு போயிட்டாங்க. சவுத் ஜோன் பக்கமா போயிட்டு இருக்காங்க சிவா. சின்ன பையா, ஆக்சிடென்ட் ஆகணும்னு நினைச்சேன்னா வேற எங்கேயாவது போய் பண்ணிக்க. நாங்க அவசரமா போறோம். வழியில இருந்து விலகு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. கட்டியா முடிக்கல, அதுக்குள்ள கொள்ளை அடிக்க வந்துட்டீங்களா? இது இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கோட ஏரியா. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எவன் திருடணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வேணா விட்டுடு, இல்லன்னா லட்டு சிங் வந்துருவான்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டபிளே, எல்லாரையும் ஜீப்ல ஏத்து போங்க, எல்லாரும் போங்க. சிவா, நீ எங்க ஸ்கூல்ல படிக்கிறங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நிஜமா சிவா, நீ பேங்கோட பணத்தையும் என்னோட வேலையையும் காப்பாத்திட்ட. தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் ஓகே சார், இது என்னோட கடமை. சரி, இப்ப அதான் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல்ல. நீங்க முதல்ல ஏடிஎம் மிஷினை கொண்டு போய் ஸ்கூல்ல ஃபிட் பண்ற வழியை பாருங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஏடிஎம் மிஷினை எப்படி யூஸ் பண்றதுன்னு பேங்க் மேனேஜர் உங்க எல்லாருக்கும் டெமோ பண்ணி காட்டுவாரு. உங்கள யார் யாருக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியுமோ கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். தெரியாதவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம் ஏடிஎம்ல இருந்து எப்படி பணம் எடுக்கணும். பணம் எடுக்கும் போது நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்ன்றதையும் சொல்றோம். இது எல்லாத்தையும் நீங்க கத்துக்க போறீங்க. சார், முதல்ல உள்ள இருக்கிறவருக்கு சில்லுன்னு ஜூஸா கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஆமா, அந்த மனுஷன் ராப்பகல்னு பார்க்காம உள்ள பணத்தை என்ன கூத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹலோ சார், வெளியே வாங்க, வந்து ஜூஸா குடிச்சிட்டு போங்க. கூட காஃபி கூட இருக்குது பாருங்க. இங்க பாருப்பா, உள்ள யாருமே உட்கார்ந்துகிட்டு இல்ல, அந்த மிஷின் வேலை செய்யுது, அவ்வளவுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி போங்க.
இப்படி நடந்து போச்சு. இனி என் வேலை போயிடும். நான் அவர்னஸ் அதிகமாக்கணுன்றதுக்காக தான் ஸ்கூல்ல ஏடிஎம் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனா ஸ்கூல்ல இருக்கிற ஏடிஎம்ல இப்படி கொள்ளை அடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. யாராவது ஏதாவது பண்ணுங்க, என்கொயரி பண்ண சொல்லுங்க. ஏன்னா ஏடிஎம் குள்ள 50 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. அந்த காசை யார் திருப்பி கொடுப்பா? அழாதீங்க மேனேஜர் சார், அழாதீங்க. நான் உங்களுக்கு துணை இருக்கேன். உங்களுக்கு இனிமே கவலையே வேண்டாம். நான் எப்படியாவது அந்த திருடனை கண்டுபிடிச்சு தரேன். என்ன சிவா, நம்ம பிடிச்சிடுவோம்ல? சிவா, நம்ம ஸ்கூலோட நல்ல பேரு இப்ப உன் கையில தான் இருக்க. அந்த திருடன் யாரு என்ன ஏதுங்கறத முதல்ல கண்டுபிடி. சார், டோன்ட் வரி. லட்டு சிங் அங்கிள். மேனேஜர் சார், நீங்க எப்படியே அழுகைய கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்க. நான் போய் ஹை செக்யூரிட்டி மீட்டிங்ல போய் கலந்துக்கிட்டு வந்துடுறேன். ஓகே? எனக்கு என்னமோ இந்த திருட்டு அந்த ஏலியன் தான் பண்ணிருக்கும்னு தோணுதுப்பா. யூடி, நீ எப்பவும் மாற மாட்டல. சிச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் நீ ஏலியன் சப்ஜெக்ட விட்டு வரவே மாட்டல்ல. லட்டு சிங் சார், எனக்கு என்னவோ ஸ்மார்ட்டி மேல சந்தேகமா இருக்கு. ஸ்கூல் டைம்ல நான் அவனை ஏடிஎம் கிட்ட பார்த்தேன் சார். அவன் ஏடிஎம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். அப்படியா ரேவா? கவலைப்படாத. அந்த ஸ்மார்ட்டியா நான் பெண்டு கழட்டி இந்த லட்டு சிங் நான் யாருன்னு தெரிய வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம அவரை நல்லா கண்காணிக்கணும். சிவா, அது போது பாரு ஸ்மார்ட்டியோட கார். ஸ்மார்ட்டி, காரை நிறுத்து. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கோ அவே. ஸ்மார்ட்டி யாருக்காகவும் நிக்க மாட்டான். டிரைவர், காரை வேகமா ஓட்டுங்க. ஸ்மார்ட்டி தம்பியை எதுக்காக தொல்லை பண்ற? இருந்து போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த சிவாவை விடாதீங்க. இவன் மனசுல ஹீரோன்னு நினைப்பு. நேத்து நைட் நீ எங்க இருந்தங்கிற விஷயத்த ஒழுங்கா சொல்லிடு. நான் நேத்து நைட்டு வீட்ல தான் இருந்தேன். உனக்கு எதுக்காக நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் சொல்லு. ஸ்மார்ட்டி, போய் சொல்லாத. நான் உங்க வீட்டுக்கு கால் பண்ணிருந்தேன். உங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. நேத்து நீ உன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்ததா உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. உனக்கு தான் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக கேக்குற? என்ன போக விடு. போறதுக்கு முன்னாடி என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏடிஎம் மெஷின்ல இருந்து திருடின பணத்தை நீ எங்க வச்சிருக்க? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் இதுக்காக பணத்தை திருடணும்? சிவா, இந்த ஸ்மார்ட்டி கிட்ட இருந்து எப்படி ஸ்மார்ட்டா உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். உன் ஸ்மார்ட்டெல்லாம் நீ வீட்லயே கழட்டி வச்சுட்டு வந்துடணும். இங்க பாரு, சீக்கிரம் டிக்கிய டிரைவரை திறக்க சொல்லு. என்னப்பா அது? எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறேனே? டிக்கிய திறந்து ஒரு தடவை செக் பண்றதுக்காக தானப்பா நான் டிக்கிய திறக்க சொன்னது. அதுக்கு போய் இப்படி எல்லாம் தூக்க கூடாது. டிக்கிய திறந்து காட்டுங்க, அப்புறம் வீட்டுக்கு போங்க. என்ன சிவா? இது ஏடிஎம்ல இருந்து திருடின பணம் தான். இதோட நம்பர் சீக்வன்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. லட்டு சிங் சார், ஆனா இதுல கொஞ்சம் பணம் தான் இருக்கு. மீதி பணம் எங்க போச்சு? ஓ, அப்படியா? ஸ்கூல்ல படிக்கிற பையன் நீ எந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றியா? சீக்கிரம் சொல்லு.
மீதி பணத்தை எங்க நீ வச்சிருக்க? சீக்கிரம் சொல்லே. பிரின்சிபல் சார், லட்டு சிங் சார், இந்த பணம் எப்படி என் காருக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நான் திருடவே கிடையாது. என்னோட காரை நான் ஸ்கூலுக்கு வெளியே தான் பார்க் பண்ணியிருந்தேன். யாரோ என்னை மாட்டி விட தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்ப நீ சரியா மாட்டிக்கிட்ட. என் கூட இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. இந்த கிரையிங் டிராமாலாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். நான் உங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன், அங்க பாத்துக்கலாம். வா வா. சிவா, எதுக்கும் நம்மளோட ஸ்கூலோட பியூனை செக் பண்ணணும்னு தோணுது. அவரும் ஏடிஎம் மிஷின் கிட்டே தான் சுத்திட்டு இருந்தாரு. ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து கூட இந்த வேலையை பார்த்திருக்கலாம். சிவா, Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.